லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போன இடத்துல லஞ்சு சாப்பிடும்போது சென்னாக்குனி கருவாட்டு கத்திரிக்காய் தொக்கை நான் சாப்பிட்டு இருந்தேன். இந்த தொக்கை எப்படி செய்யறதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டு இருந்தேன். அவளும் ரெசிபி செய்யும்போது ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தா. இப்போ இந்த கருவாட்டு தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சென்னாங்குனி கருவாட்டை நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு கடாயில் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சி வந்ததும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், தோல் உரிச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. கட் பண்ண தக்காளியும் சேர்த்து வதங்க விடணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெள்ளை கத்திரிக்காவையும் கருவேப்பிலையையும் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல எண்ணெயிலேயே வதங்க விடுங்க. தொக்குக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்ச கருவாடையும் சேர்த்துக்கிறோம். உப்பில்லாத கருவாடா வாங்கிக்கங்க. உப்பு அதிகமாக இருக்கிற கருவாடா இருந்தால் இந்த தொக்குக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. இது உப்பு அதிகம் இல்லாத கருவாடா இருக்கிறதுனால இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு தூளையும் சேர்த்து வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வதங்க விடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி வதக்கி இறக்கினா நல்ல சுவையான மணமான சென்னாங்குனி கருவாட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.